ஹாய் எவ்ரிவன். இந்த நேத்து தான் மும்முரமா நடந்துட்டு இருந்தது. ஒரு 2 நாட்களாக வந்துட்டு விஜய் அவர்களின் ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருக்கிற அழிச்சாட்டியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி லோகோ எல்லாம் போட்டு ஒரு தவறான நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டு என்னென்னமோ ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஆட்சி போச்சுன்னா என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே நாங்க பத்திரிகையாளர் சங்கமே வந்துட்டு ஒரு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். நாங்க ஒரு எங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிற அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதுதான். ஸோ என்ன எலெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். சோஷியல் மீடியாவே இப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்னுட்டுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, நீங்க பாத்துக்கங்க. திமுகவை இப்போ இன்னைக்கும் வந்துட்டு நிறைய திமுக பத்தி விமர்சனம் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அதே மாதிரி அவரோட எக்ஸ் தளத்துல போஸ்டுங்க போட்டுட்டு இருந்தாலும் எல்லாம் வந்துட்டு அவங்க ஜூலி சொல்ற மாதிரி வல்கர் வாரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கட்சியை பத்தி இன்னொரு எதிர்கட்சியை பத்தி எல்லாம் வந்துட்டு என்னென்ன போடணுமோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப குதூகலமா போட்டுட்டு இருந்தாலும் விஜய் வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்காருன்றது தான் உண்மை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல சங்கீதா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்ற படிக்கட்டுங்களை மிதிச்சிருக்காங்க. இது வெறும் குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, விஜயோட அரசியல் எதிர்காலத்தையே வந்துட்டு ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம், கேள்விக்குறியாக்குற ஒரு விவகாரம் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனை இதனால? இப்ப நடிகரா இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கைக்கெல்லாம் வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. திரைக்கு பின்னாடி வந்துட்டு என்ன இருந்தாலும் வந்துட்டு அது ஒரு கிசு கிசுன்ற மாதிரி தான் எழுதுவாங்களே தவிர அது வந்துட்டு சீரியஸ் ஆகாது. ஆனா இப்போ எப்ப வந்துட்டு அவர் அரசியல் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரோ, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்னு சொல்லிக்கிறாரோ, பிசில் சத்தம் மாநிலம் முழுக்க ஒலிக்க வேணும்னுட்டு அவர் ஆசைப்படுறாரோ, இப்போ செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல இருந்து வந்த சம்மன் வந்துட்டு அந்த பிசில் சத்தத்தை ஒட்டுமொத்தமா அடக்கிடுச்சு அப்படின்றதுதான் சொல்லுவேன். சங்கீதா அவர்களோட புகார்கள் நமக்கு எல்லாம் தெரியும். 2 நாளா நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க தாக்கல் செய்தது 2021லயே வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள அந்த வந்துடுச்சு, பிரிவினை வந்துடுச்சு. ஒரு நடிகையோட அவர் க்ளோஸா இருந்தது தெரிஞ்சது. இவர் வந்துட்டு இல்ல நான் கட் பண்ணிக்கிறேன், அப்படி பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியும் வந்துட்டு அவர் தொடர்புல இருந்தாத அது தெரிய வந்ததுல இருந்து விரிசல் தொடங்கிருச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு மன உளைச்சல்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க போட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியால போடுறதே எங்களுக்கு அவமானமா இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரமா நெருக்கடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ மன ரீதியில பொருளாதார ரீதியில அழுத்தம், அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிசர்ஷன் அப்படின்றது வந்துட்டு மனுல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இதுல சரி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப நீ என்ன புதுசா சொல்ல போற இந்த வீடியோல அப்படின்னா, எஸ், வேட்பு மனுல காத்திருக்குது அவருக்கு. இது பிரச்சனை என்னன்னா, அரசியல் களத்துல விஜய் சந்திக்க போகும் ஒரு பெரிய சவாலே இதுதான் அப்படின்னு சொல்வேன். தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு வேட்பாளர் வந்துட்டு தன்னோட சொந்த சொத்து விவரங்களை தாக்கல் செய்யணும். அப்போ அது தாக்கல் செய்யும் போது மனைவியோட சொத்து விவரங்களையும் கட்டாயம் குறிப்பிடணும். அந்த ஃபார்ம் 26 சொல்றாங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு வைஃபோட சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ சங்கீதா வந்துட்டு விஜயோட இல்ல. இப்போ டிவோர்ஸ் கேஸ் வந்துட்டு என்ன சொல்றது, என்ன பண்ணணும்னு தெரியாம நிலைமையில இருக்கு. என்ன சொல்றது, காம்ப்ரமைஸ் பண்றதா, இல்ல வந்துட்டு ஜீவனாம்சம் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறதா, என்ன சொல்றது. ஆனா அந்த நடிகையோட பேரெல்லாம் வெளியிடாதன்னுட்டுன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள், போக்குவரத்துகள் அந்த இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்துல விஜய் கேட்கிற, ஏன்னா இந்த இவங்க வந்துட்டு ஜென்யூனா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்னு மட்டும்தான் இவங்க கேட்டாங்க. இது வரைக்கும் அந்த அம்மா வேற எதுவுமே கேட்கல. அப்போ தன் கணவனுக்கு தன்மேல் இருக்கும் உரிமையை நிலைநாட்டும் ஒரு பெண் அது எப்படி இந்த மாதிரி அவர் நீட்ர ஃபார்ம்ஸ்ல சைன் பண்ணுவாங்கன்னுட்டு எதிர்பார்க்கிறாருன்றது தெரியல.
இப்போ நீங்க சங்கீதா பேர்ல இருக்கும் சொத்துக்கள் வந்துட்டு லிஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா அதுல எதனா குளறுபடி இருந்துச்சுன்னா அதுவே இவரோட வேட்பு மனுவை நிராகரிக்கப்பட காரணமாயிடும். ஓகேங்களா? இது செகண்ட் பாயிண்ட். இது ஒண்ணு, வைஃபோட இது போடணும். வைஃபோட இதுல குளறுபடி இருந்தாக்க நிராகரிக்கப்படும். சோ எதிர்கட்சிகளோட ஆயுதம் என்னவா இருக்கு? நம்ம நேத்தே பார்த்தோம். குடும்பத்தையே வழி நடத்த முடியாதவர் நாட்டை எப்படி வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சியே வந்துட்டு எதிர்கட்சிகள் ஓட்ட போறாங்க. இதுல இந்த வக்கீல் நோட்டீஸ், வாட்ஸ்அப்ல பஞ்சாயத்துங்க, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இது எப்படியாச்சும் வந்துட்டு கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்துக்கலாம். 250 கோடி வரைக்கும் வந்துட்டு பேரம் பேசப்பட்டிருக்கு, செட்டில்மெண்ட் பேசப்படுறதா வந்துட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. பேசியிருக்கிறதா கிசுகிசுக்கப்படுது. ஆனா சங்கீதா தரப்போ எனக்கு பணம் முக்கியம் இல்ல, தார்மீக நீதி தான் முக்கியம். நானும் அதுதாங்க சொல்வேன். பணம் வந்துட்டு இப்போ சங்கீதா எனக்கு ஜீவனாம்சம் வேண்டவே வேண்டாம், நான் எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்சிருக்காரு, இல்ல நான் வந்துட்டு சம்பாதிச்சுப்பேன்னுட்டுன்னு சொல்ற உரிமை சங்கீதாக்கு இருக்கு. ஆனா சங்கீதாவோட பிள்ளைகளுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லும் உரிமை சங்கீதாக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்துட்டு இப்போ அம்மாவோட இதுலதான் இருக்காங்க. சோ அப்ப அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்துட்டு விஜயோட கடமை, தார்மீக கடமை அது. சங்கீதாவே வேண்டான்னு சொன்னாலும் இவங்க கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு. ஸோ நான் அந்த 250 கோடி வந்துட்டு நீ கொடுத்துத்தான் ஆகணும். ஸோ பட் இப்போதைக்கு வந்துட்டு சங்கீதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பணம் முக்கியம் இல்ல, தார்மீக நீதி தான் முக்கியம்னுட்டுன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்தோட அடுத்த விசாரணை April 20 இருக்கு. அதுக்குள்ள இந்த தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சுன்னா விஜயோட அரசியல் என்ட்ரி வந்துட்டு என்ன சொல்றது, எப்படி நடக்கும், தடை இல்லாம நடக்குமா, இல்ல ஒரு குடும்ப போர் தான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி அவர் இருப்பாரா, என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு முடிவு தெரியாம, என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு சீசால நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்றதுதான் சொல்லணும். சோ அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு ஒருத்தரை வெறுப்பேத்தி அடுத்தவன் புருஷனை பார்த்து பொசிசிவானியோன்னு சொல்றது அதெல்லாம் வெளியில போட்டு ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் அப்படின்றது தான். ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்து என்ன வருதோன்னு பார்த்து பேசுவோம். தேங்க்யூ.